நாட்டில் தற்போது நிலவும் பெட்ரோல் எரிவாயு தட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெட்ரோல் மானியத்தை குறைக்கும்படி தேசிய இளைஞர் அமைப்புகளின் கூட்டமைப்பான MBM வலியுறுத்தியது. தற்போதுள்ள பெட்ரோல் கையிருப்பை கொண்டு பூடி ரோன் 95 திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி வந்தாலும் தற்போது 300 லிட்டரில் இருந்து 200 லிட்டருக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த லிட்டர் குறைப்பு அதிக காலத்திற்கு செயல்படுத்த வேண்டும் எனில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பெட்ரோல் மானியத்தை அரசு மறுபரிசீலனை செய்வது அவசியம் என்று 42 இளைஞர் அமைப்புகளின் தலைமை இளைஞர் பேரவையான MBM தெரிவித்துள்ளது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் 1500 ரிங்கிட் போக்குவரத்துக்கான மானியமாக அரசாங்கம் வழங்குகிறது. இந்த தொகையுடன் பெட்ரோல் மானியமும் வழங்கப்பட்டு வருவதுடன் மாதம் 9700 ரிங்கிட் சிறப்பு அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. சராசரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஊதியமாக 16000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரால் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பில் மலேசியா விதிவிலக்கு அல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் இந்த போரால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாதிக்கப்பட்டாலும் மலேசியாவுக்கு அதன் பொருளாதார நிலையில் மட்டுமே பாதிப்பு உள்ளதாக டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கமளித்துள்ளார். நேரடியாக போரை ஆதரிக்கும் நாடாக மலேசியா இல்லை. நாம் எந்த ஒரு போரையும் அங்கீகரிப்பதும் ஆதரவளிப்பதும் இல்லை என்பதில் மலேசியா உறுதியாக இருப்பதாக டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆசியான் கூட்டமைப்பின் தலைமையமாக இருக்கும் மலேசியாவின் இந்த முடிவை ஆசியான் கூட்டமைப்பு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் மலேசியா உட்பட ஆசிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு எந்த ஓர் அச்சுறுத்தலும் இருக்காது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவின் எல்லைகளும் வான்வெளிகளும் பாதுகாப்பாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த பாதுகாப்பான சூழல் நீடிக்க வேண்டும் என்றால் மாநிலங்கள் அவையில் உள்ள மந்திரி பெசார்களுடனும் முதலமைச்சர்களுடனும் முக்கிய அரசியல்வாதிகள் பாதுகாப்பு துறைகளுடன் கலந்துரையாடல் நடத்த வேண்டி உள்ளதாகவும் அப்படியான கலந்துரையாடலுக்கு அரசியல் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். பினாங்கில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியின் நுழைவாசலில் இரு கும்பல்களுக்கு இடையில் கலவரம் ஏற்படும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு வடகிழக்கு காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்துள்ளார். கைகலப்பில் ஈடுபட்ட கும்பலை தடுக்க முயற்சித்த 3 காவல்துறை அதிகாரிகளை ஒரு கும்பல் தாக்கியதால் 3 காவல் அதிகாரிகளும் காயங்களுக்கு உள்ளாகி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அப்துல் ரசாக் முகமது கூறினார். காவல் அதிகாரிகளை தாக்கியதாக நம்பப்படும் 28 முதல் 38 வயதுக்கு உட்பட்ட 8 உள்ளூர் வாசிகளும் மேலதிக விசாரணைக்காக 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காயமடைந்த காவல் அதிகாரிகள் தற்போது சீராக இருப்பதாகவும் வெளிப்புற சிராய்ப்பு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை காவல்துறை அடையாளம் கண்டிருக்கும் நிலையில் அவர்களையும் விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் சிலரை காவல்துறை தீவிரமாக தேடி வருவதாகவும் அப்துல் ரசாக் முகமது கூறினார். கடை வாசலில் சிறுவன் ஒருவனை ஆடவர் ஒருவர் அறையும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட ஆடவரை காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவரை காவல்துறை தேடி வருவதாகவும் நாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சசாலி ஆடாம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை தலைநகர் பசாசினி LRT ரயில் நிலையத்தில் நண்பகல் சுமார் 1:30 மணிக்கு நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரயில் நிலையத்தில் உள்ள கடையின் வாசலில் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்களை முந்திக் கொண்டு 13 வயது சிறுவன் சென்றதால் கோபமடைந்த ஆடவர் அச்சிறுவனை தாக்கியதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் சிறுவனின் தந்தை சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை கண்டதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் சிறுவனை அறைந்த ஆடவரை காவல்துறை தேடி வருவதாக சசாலி ஆடாம் கூறினார். சிறுவனை தாக்கிய ஆடவர் 40 வயது உள்ளூர் ஆடவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மேலதிக நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதால் இது தொடர்பான தவறான ஊகங்களை பரப்ப வேண்டாம் என்றும் சசாலி ஆடாம் வலியுறுத்தியுள்ளார். தலைநகரில் சாலை போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய குற்றத்திற்காக 66 மோட்டார் சைக்கிள்களை கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தலைநகரின் முக்கிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 9542 வாகனங்களை சோதனையிட்டதாகவும் அதில் 66 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் JPJ கோலாலம்பூர் தெரிவித்துள்ளது. பெருநாள் காலங்களில் அதிகமான வாகனங்கள் சாலையை பயன்படுத்துவதால் இதுபோன்ற பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளால் ஏற்படும் விபத்துகளை கருத்தில் கொண்டு இச்சோதனை நடவடிக்கையை கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
பத்து ஃபரிங்கி பகுதியில் உள்ள கம்போங் தின் பாம்போவில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் இரட்டை மாடி கொண்ட 11 வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. காலை சுமார் 11 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ வேகமாக பரவி பல வீடுகளை சூழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் இறுதி கட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 40 பேர் பாதிக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் உடைமைகள் எதையும் காப்பாற்ற முடியாமல் அணிந்திருந்த உடையுடன் மட்டுமே வெளியேறி உள்ளனர். முக்கிய ஆவணங்களும் பலரால் பாதுகாக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவிக்கையில், காலை 11:29 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கூறினார். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஷா ஆலம் செக்ஷன் 33 அமைந்துள்ள ஒரு வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை புரோட்டான் வீரா கார் திருடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதிகாலை 3:12 மணியளவில் 20 வயதுடைய உள்ளூர் நபர் ஒருவரிடமிருந்து புகார் பெறப்பட்டதாக ஷா ஆலம் காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்தார். புகார்தாரர் தும்பாட் பகுதியில் உள்ள தனது சொந்த ஊருக்கு செல்லும் முன் மார்ச் 21ஆம் தேதி அந்த இடத்தில் காரை நிறுத்தியிருந்தார். ஆனால் மார்ச் 24ஆம் தேதி அதிகாலை 1:14 மணியளவில் திரும்பிய போது கார் காணாமல் போனது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளில் மற்றொரு வாகனத்தை பயன்படுத்தி காரை திருடியதாக சந்தேகிக்கப்படும் 2 ஆடவர்கள் தென்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த வளாகத்தில் பாதுகாப்பு காவலர் எவரும் இல்லாதது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.